Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஆரோக்கியமான உளுந்து சாதம் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். அது மட்டும் இல்ல இந்த உளுந்து சாதத்துல ரொம்பவே புரோட்டீன் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இது வீக்லி ஒன்ஸ் எல்லாரும் எடுத்துக்கோங்க. பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. சோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சாதம் பண்றதுக்கு நான் அரிசியும் உளுந்தும் நல்ல தண்ணில வாஷ் பண்ணி வச்சிக்கிட்டேன். நான் இன்னைக்கு இந்த மாதிரி கப்பில் தான் அரிசியும் உளுந்தும் அளந்து எடுத்துக்கிட்டேன். 2.5 கப் அரிசி 1 கப் உளுந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ டோட்டல் 3.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சுக்கு எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 8 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் உளுந்து சாதம் பண்ண போகிறேன். ஸோ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ண போகிறேன். வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும், அதாவது லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் கரெக்டாக 3.5 கப் அரிசி. ஸோ இதில் தண்ணி கரெக்டாக 7 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டபுள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கப் அரிசி எடுக்கீங்களோ அதே கப்புக்கு டபுள் மடங்காக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3.5 கப்புக்கு 7 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இதில் சுக்கு பொடி இப்போ ஆட் பண்ண போகிறேன். முழு சுக்காக இருந்தால் நீங்கள் லைட்டாக தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த சுக்கு பொடியெல்லாம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியெல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை இப்போ வேக விட போகிறோம். ஸோ ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு மூடியாச்சு. இது நல்லா வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான சாதம் ரெடி ஆயாச்சு. அழகாக வெந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாகவும் கிடச்சிருக்கு. ஸோ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக கிடச்சிருக்கு. இப்போ இதில் நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தேங்காய் ஆட் பண்ணாமையும் சாப்பிட்லாம், ஆனால் இப்படி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கரெக்டாக நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமான உளுந்து சாதம் ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே ஆரோக்கியமானது. இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிற அந்த வெள்ளைப்பூண்டு, வெந்தயம், அதுக்கப்புறம் சுக்குலாம் ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ இது நீங்கள் வெறுமையாக சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இதை மட்டன் கிரேவி சாப்பிட போகிறேன். இதை ஃபிஷ் கூட, அதுக்கப்புறம் சிக்கன் கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.